தடை போடப்பட்டிருக்கிறது. இது வனப்பகுதி, அதனால மேய்ச்சலுக்கு உங்க மாடுகளை உள்ள விடமாட்டோம்னு சொல்லி வனத்துறை ஒரு பக்கம் அட்டகாசம் இருக்கிறது. இதை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் வருகிற ஜூலை மாதம் 10ஆம் தேதி மாடுகள் மாநாடுன்னு போறாரு. சீமான மாடுகள் மாநாடுன்னு போடும்போது கிண்டல் பண்ண அயோக்கிய பயலுக தமிழ்நாட்டு வனப்பகுதியில், அதாவது இந்த மேற்குத்தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இந்த மாடுகளையும் ஆடுகளையும் வைத்திருக்கக்கூடிய மக்கள், அதை மட்டுமே நம்பி வாழ்வாதாரத்தை வச்சிருக்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத போய் கேட்டா தெரியும் இந்த மாடுகள் மாநாடு எதற்காகன்னு. இது மாடுகளுக்கான மாநாடு மட்டும் இல்லை, அந்த மாட்டை வைத்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கான மாநாடு. அந்த மாடுகள் இயற்கையா மேய்து, அது காலகாலமாக இயற்கையாக தான் மேய்ஞ்சிருக்கு. நாம இன்னைக்கு மாட்டுக்கு புல்லு போட முடியாம வைக்கோல் வாங்கி போடுறோம், புண்ணாக்கு வாங்கி போடுறோம், கண்ட கருமத்தி வாங்கி போடுறோம். ஆனா இயற்கையா புல்லை சாப்பிட்டாதான் அந்த மாடு மாடா இருக்கும். நாம எப்படி 3 வேளையும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வாரம்